பள்ளிக்கு போய் ஒழிச்சு மாதம் 10% முடிச்சாலும் கூட அந்த பணிக்காலத்துல மாதத்தின் இறுதியில் பெறக்கூடிய ஊதியத்தில் ஓய்வூதியமாக உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதியமாக 50%. ஆசிரியர் பெருமக்களை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்வருடைய உயர்ந்த ஒரு தெரிஞ்சுக்கணும். அதாவது இது 50% அவங்க யாருமே அதிகாரிகள் யாருமே சிபாரிசு பண்ணல. அதிகாரிகள் சொன்னது 30%. அதிகாரிகள் சொன்னது 30%. இயக்கங்கள் எதிர்பார்த்தது 30% 35%. ஆனா தாயில்ல முதலமைச்சர் அதை எல்லாம் வாங்கி கொண்டு 50% அறிவிச்சிருக்கார். 30% அறிவிச்சிட்டார். வீங்க இப்ப நம்ம கோபாலகர் சொன்னா அருணா போய் கோயம்புத்தூர் பஸ் போற பஸ் முருகாட்ட போறாங்க. இல்ல பேசாம தான் நம்ம இருந்து போறோம். அடுத்தது என்ன சொல்லி நமக்குள்ளேயே பேசிட்டு இருக்கோம். ஆனா பாருங்க, அதிகாரிகள் சொன்னதையும் கூட ஒத்தி வச்சு கொண்டு இதையும் நிர்வாக திறமையால் நம்ம சரி செய்ய முடியும் 50% அறிவிச்சார். கலைஞர் இலவச விலையில்லா டிவி கொடுக்கும் போது என்ன சொன்னாங்க இல்லைங்களா? இதே பாமக இருந்து மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்து இந்த அரசே திவாலாயில் தொலைக்காட்சி கொடுத்தாங்க. அவர் சொன்னாரு திவாலாகதான் இன்னும் வளர்ந்தா பாருன்னு சொல்லி கொடுத்தாரு. 20 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தாரு. 2 ரூபாய் அரிசி கொடுத்தா கொடுக்கவே முடியாதுன்னாங்க. மறுபடியும் வந்து காசே இல்லாம அரிசி கொடுத்தாரு. மகளிருக்கு அவருடைய புதல்வர் மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்தா முடிஞ்சே போச்சு அரசாங்கம். முடிஞ்சு போச்சா? தொடர்ந்து வெற்றிகளை போது நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இருக்கு. சூப்பர் ஸ்டார் மாநிலம் தமிழ்நாடு. நல்லா தெரிஞ்சுக்க, சூப்பர் ஸ்டார் மாநிலம் தமிழ்நாடு. திமுக சொல்லல. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் எழுதலாம், இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் தனிச்சு விளங்குது, தனிச்சு செயல்படுது. இது சைனாவுக்கு ஒப்பிடுங்க, அமெரிக்காவுக்கு ஒப்பிடுங்க, இந்தியாவுக்குள்ள ஒப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒன்றிய அரசு எல்லா கல்வியாளர்களையும் கண்டிருந்தாலும் கூட இரவு வகை பார்க்காமல் உடலையும் கூட பொருட்படுத்தாமல் உழைத்து அருகில் இருப்பவர்களுடைய அறிவை எல்லாம் புரிந்து மக்களுக்காக திட்டம் தீட்டி 11.19% வாங்கியிருக்கார். எவ்வளவுமே வாங்கல. 5.4 லட்சம் கோடி நம்மளுக்கு கொடுத்தா நமக்கு கொடுக்கறது 2 லட்சம் கோடி கொடுக்கலாம். உத்தரப்பிரதேசம் 4 லட்சம் கோடி கொடுத்தா 20 லட்சம் கோடி கொடுக்கலாம். அங்க வளர்ச்சி இல்லை, இங்க வளர்ச்சி இருக்கு. அது எதுக்கு சொன்னா 50% கொடுத்தா அரசாங்கம் நடத்த முடியாது. 90% கொடுத்தாலும் அவங்க நடத்தி காமிப்பாரு. இதே இப்போ பொருளாளர் சொன்னாங்க, நமக்கு கொடுக்கும் பொழுது ஊதியம் கொடுக்கும் போது அரசுக்கு விலை போட்டாங்க. அப்படி இழப்புமே பேசக்கூடாது. இழப்பு இல்லை, அதெல்லாம் பொறுப்பு. ஓய்வூதியம் கொடுக்கிறது இழப்பு இல்லை, அது பொறுப்பு. நம்ம மாதம் வாங்க ஊதியம் புரிஞ்சு வச்சு நமக்கு ஓய்வூதியமா கொடுக்குறாங்க, இழப்பெல்லாம் கிடையாது. அப்படி நம்ம சொல்ல கூடாது. அதே 10% நம்ம ஊதியத்திலிருந்து பிடித்து மீண்டும் நமக்கு 50% கொடுக்குறாங்கன்னு சொன்னா இது நெருக்கடி ஏதாவது இதுல 10வது பட்சத்துல அரசே அதை சரி செய்து கொண்டு சொல்லியிருக்காரு. ஆனா இது இந்த திட்டத்தை எளிமையா இபிஎஸ் நடத்திருக்கலாம். ஆனா அவருக்கு மண்டையில எட்டு பார்த்தீங்களா? வரல பாத்தியா? ஏன்னா நிர்வாக திறமைகள் நல்ல அதிகாரியும் கையில் வேண்டும். அதை எவ்வளவு சிறப்பாக கொண்டு வந்து 1 வருஷமா நான் சொல்லிட்டு இருந்த டிசம்பர்ல அறிவிப்பாரு. இந்த அறிவிப்பு வந்து கோவையோ அல்லது திருச்சியிலையோ மாநாடு கூட இருக்கிறது. அது ஏதோ உள்ள மாற்றமாகி இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுக்காக அந்த ஜனவரி பிறந்த உடனேயே தை மாசம் பிறந்ததுக்காக தமிழ் புத்தாண்டுக்காக அது புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுக்காக அதை தாயகத்தோட 50% அறிவிச்சிட்டாரு. அதனால தயவு செய்து இந்த 2004 இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்துல இவ்வளவு பணமெல்லாம் சேர்ந்திருக்கலாம். நம்ம கை போகும்போது 8 லட்சம் வரும், கோடி வரும். இதெல்லாம் நமக்கு ஓய்வு வரும்போது இந்த திட்டத்தால் இழப்பும் எந்த மனதாமடையினாவது சொன்னான்னா
அதையெல்லாம் பொருட்படுத்தாம ஒன்ன நினைச்சுக்கீங்க. அந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துல நீங்க 35 55 வருஷமே வேலை செஞ்சிருந்தாலும் பணியில் இருந்தாலே பணியிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது உங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் செட்டில்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எந்த தொடர்பும் இல்லை. அவ்வளவுதான், கட் பண்ணி பிரிவிக்க முடியுமா போயிருந்தீங்க. ஆனா இந்த திட்டத்துல தொடர்ந்து ஓய்வூதியமா இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் அது ஏதாவது ஆனாலும் கூட குடும்பத்துக்கு 60% மீண்டும் தொடருது. எவ்வளவு பெரிய அற்புதமான திட்டம். ஒரே அளவு வாங்கிட்டு அது வேலை செய்யறப்ப தெரியாது. 30 வருஷம் 25 வருஷம் ஒருத்தர் வேலையில் இருந்து கொண்டு வெளியே போனதுக்கு எந்த ஒரு பிடிப்பு அரசாங்கத்துக்கு நமக்கும் இல்லாம எதுவுமே இல்லாம இருந்தா அது மன குலைச்சல் அப்பதான் தெரியும். ஆனா இப்ப அப்படி இல்லை. நம்மளோட ஓய்வூதிய திட்டத்துல இருக்கிறோம். பென்ஷனர் நம்ம பின்னாடி குடும்ப பாதுகாப்பு அது 60%. இப்படி எவ்வளவோ நல்லா சிந்திச்சு அற்புதமான திட்டத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த திட்டத்தை உங்களுடைய அனைவருடைய சார்பாகவும் தமிழக முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த இந்த நேரத்தில் ஆசிரியர் மன்றத்தின் சார்பாகவும் ஜெயகோசியம் சார்பாகவும் கல்வி அமைச்சர் உயர் அதிகாரிகள் எல்லாம் நம்மளை எல்லாம் வாழ வைத்திருக்கக்கூடிய துணை முதல்வர் முதலமைச்சர் இந்த நேரத்தில் ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தடுத்து இந்த நன்றி அறிவிப்பு கூட்டம் இந்த நேரத்தில் மிக சிறப்பாக புரியுங்கள் ஏற்பாடு செய்து நம்மளுடைய கடமை. அந்த நல்ல நிகழ்ச்சியை உடனடியாக ஏற்பாடு செய்து மிக சிறப்போடு இதை நடத்தி அதை இனிப்பு வழங்கி தேநீர் வழங்கி வந்தவரை பசி இல்லாமல் 1 மணி நேரத்துக்கு மைலேஜ் கிடைக்கிற அளவுக்கு எல்லாமே செஞ்சு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய நம்மளுடைய பொறுப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஆசிரியர் பொறுப்பாளர்களே, நம்முடைய இயக்க வளர்ச்சிக்காக எதிர்வரும் காலங்களில் உங்கள் எல்லோருடைய ஒத்துழைப்புகளும் நம் இயக்கத்தில எதிர்வரும் காலங்களில் நம்மளுடைய இயக்கத்தினுடைய நல்ல செயல்பாடுகளை நம்மளுடைய நீண்ட தொலைநோக்கு திட்டங்களினுடைய எண்ணங்களையும் கொள்கை கோட்பாடுகளையும் இதையெல்லாம் மற்றவர்களிடத்திலே எடுத்து சொல்லி பொறுப்பாளர்களும் மற்ற உறுப்பினர்களும் எதிர்வரும் காலங்களில் ஆசிரியர் மன்றத்தினுடைய உறுப்பினர்களை அதிகப்படுத்த நீங்க எல்லாரும் தொடர்ந்து முயற்சி செய்து இந்த இயக்கம் தொடர்ந்து வெற்றி நடைபெற உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு அழைப்பு போராட்ட களத்துக்கு அழைப்பு அழைத்த போதெல்லாம் அது ஒன்றிய அளவில் இருந்தாலும் சரி, நகர அளவு, மாநகர அளவு, மாநில அளவு, அடையாள வேலை நிறுத்தமாக இருந்தாலும் சரி, தொடர் வேலை நிறுத்தமாக இருந்தாலும் சரி, சிறை செல்லும் செயல்கள் வேலை நிறுத்த போராட்டங்களாக இருந்தாலும் அத்தனை ஜாக்டோபியோவினுடைய தலைமை அறிவித்த அத்தனை அறிவிப்புகளுக்கும் ஆசிரியர் மன்றம் அதை இன்பத்தோடு வரவேற்று சொன்னதை செய்து களத்திலே செயல்பாடுகளை காமித்த மன்றத்தின் மறத்தியர் பொறுப்பாளர்கள் அத்தனை வீர வணக்கத்தோடு நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் அனைவருக்கும் இந்த கோரிக்கையை வென்றெடுக்க தொடர்ந்து சுமார் 4 நூற்றாண்டு காலம் ஒத்துழைப்பு கொடுத்த மூத்த ஆசிரியர்கள் மற்ற அனைத்து ஆசிரியர் பொதுமக்களுக்கும் போராட்ட களத்தை நிரப்பி ஆசிரியர் மன்றத்தை வீரத்தை பறைசாற்ற செஞ்ச மன்றத்தின் மறத்தியர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எதிர்வரும் சில செயல்களில் சில அழைப்புகள் வரும். அந்த அழைப்புகளுக்கு தொடர்ந்து நீங்கள் வந்தால் இயக்கத்துக்கும் வந்த செயல்பாடுகளுக்கும் தம்பி எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அது என்னன்னு சொல்லி நான் பின்னாடி அழைப்புகளை பொறுப்பாளர்கள் மூலியமா 1 மணி நேரம் 1 மணி நேரம் மதித்து
ஒதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். அது நம்மளுடைய பணிக்கு பாதுகாப்பாக எல்லாவற்றையும் இயக்கத்திற்கு அப்பாற்பட்டு மற்றவர்களையும் தெரிந்து கொள்ள எதிர்காலங்களில் நம்ம பணிக்கு எந்த அளவு ஒரு கூட்டத்துக்கு வரவதான் நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்க முடியும். அதனால அழைப்பு கொடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் எனக்கு சொல்லல உனக்கு சொல்லல சொல்லி எல்லாம் இல்லாம வாட்ஸ்அப்ல போட்டா அந்த செய்தியை கேட்டு எப்போ எந்த நேரத்துல எங்க வரணும்னு கேட்டு பொறுப்பாளர்களை தொடர்பு கொண்டு அந்த நம்ம எந்த திட்டம் கேட்கணுமோ அந்த திட்டம் மிக சிறப்பான வெற்றியடைய செய்து முடிக்க உங்களுடைய ஒத்துழைப்பு வேண்டும் என்று கூறி வாய்ப்பு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.